கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக விபிஎஸ் ட்ரெயினிங்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த விபிஎஸ்ஸை நடத்துறதுக்கான கிருபையை தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டோடைய பலத்தோட அவருடைய கிருபையோட ஜெபத்தோடு செய்யும்போது அது அநேக சிறு பிள்ளைகளை ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஓகே, 3 நாளும் நீங்கள் இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமை பார்த்துருப்பீங்க. 4வது நாளில் பிள்ளைங்களுக்கு ஒரு தலைப்பை சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா சொல்லிக் கொடுக்குறத விட அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுத்தா அவங்க இருதயத்தில் எப்படி பதியும் அப்படின்றத நான் சின்னதாக ஒரு வித்தியாசமாக சொல்லித்தரேன். நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இல்லை இதை விட நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் யோசித்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்களோட இருதயத்தில் அது ஆழமாக பதியும். ஆண்டி, இந்த காசு கீழே கிடஞ்சவங்க இதா? ஆமாம் பாப்பா, ஏன் தான் இந்த காசை நமக்காக பயன்படுத்தணும்னு வச்சுக்கேன். அது பணம். இதே பணத்தை நம்ம ஆண்டவருக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது காணிக்கை. சரியா? இந்த நாளில் நம்ம என்ன தலைப்பை வச்சு பாடம் கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னு ஏதாவது நீ கெஸ் பண்ணியா பாப்பா? ஆமாம் ஆண்டி. சொல்லேன் பாப்போம். எனது காணிக்கை. ஓ சூப்பர், பார்த்தீங்களா டீச்சர்ஸ்? இதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இருதயத்தில் அந்த தலைப்பு ஆழமாக பதிஞ்சிரும். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எனது காணிக்கை. ஓகே, தேங்க்யூ. ஓகே டீச்சர்ஸ், இன்றைக்கான பாட்டை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்களுக்கு அதோட கருத்து அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்குருவாங்க. அது மட்டும் இல்லை டீச்சர்ஸ், நீங்கள் பிள்ளைங்களை ஆக்ஷன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்களும் பிள்ளைங்க கூட சேர்ந்து இன்வால்வ் ஆகி அந்த ஆக்ஷனை செய்யும்போது பிள்ளைங்க உங்கள் கூட சேர்ந்து மிங்கிள் ஆயிடுவாங்க. சூப்பராக ஆக்ஷனை கற்றுக்குருவாங்க. ஓகே, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ சிறந்ததை இயேசுவுக்கு கொடு. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ சிறந்ததை இயேசுவுக்கு கொடு. கொடு கொடு திறமையை இயேசுவுக்கு கொடு. பயந்து உன் தாளந்தை புதைக்காமல் உன் திறமையை இயேசுவுக்கு கொடு. பயந்து உன் தாளந்தை புதைக்காமல் உன் திறமையை இயேசுவுக்கு கொடு. கொடு கொடு உன்னை இயேசுவுக்கு கொடு. உன்னிடத்தில் உள்ளதை மட்டுமல்லாமல் உன்னை முழுவதும் இயேசுவுக்கு கொடு. உன்னிடத்தில் உள்ளதை மட்டுமல்லாமல் உன்னை முழுவதும் இயேசுவுக்கு கொடு. ஷாலல்லாலல்லா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ சிறந்ததை இயேசுவுக்கு கொடு. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ சிறந்ததை இயேசுவுக்கு கொடு. கொடு கொடு திறமையை இயேசுவுக்கு கொடு. பயந்து உன் தாளந்தை புதைக்காமல் உன் திறமையை இயேசுவுக்கு கொடு. பயந்து உன் தாளந்தை புதைக்காமல் உன் திறமையை இயேசுவுக்கு கொடு. கொடு கொடு உன்னை இயேசுவுக்கு கொடு. உன்னிடத்தில் உள்ளதை மட்டுமல்லாமல் உன்னை முழுவதும் இயேசு
டீச்சர்ஸ் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு உற்சாகப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, சின்னதாக ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க. கொடுத்து அவங்கள வந்து ₹1 ₹2 ₹5 அவங்கள போடுறதுக்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச்சில் ஏழைகள் இருப்பாங்க, விதவைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைங்க கையினாலேயே நீங்கள் கொடுக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுனால அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்றது தெரியும். இன்னொன்று, ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க இருதயத்துக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் இப்படி செய்யும்போது பிள்ளைங்க ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்குறதுக்கு பழகிடுவாங்க. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏசப்பாட்டிருந்து வாங்கினதை தான் ஏசப்பாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத பிள்ளைங்க மனசில் ஆழமாக நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே பசுமரத்தை ஆணியை போல் அவங்க இருதயத்தில் அது பதிஞ்சிரும். ஆண்டவர் நமக்கு தர்றாரு, அதனால தான் நம்ம ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. நம்ம நேரத்தை கொடுக்கணும். நமக்கு ஒரு சிலருக்கு நல்ல படம் வரையக்கூடிய திறமை இருக்கும், அந்த திறமையை ஏசப்பாக்காக கொடுக்கணும். பாடுவீங்க அப்படின்னா அந்த பாட்டை ஏசப்பாக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஏசப்பாக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம், நம்ம மூலம் மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்றத அதை குட்டி இருதயத்தில் நீங்கள் பதிய வச்சுருங்க. ஓகே, ஜூனியருக்கு நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மரியாள் வந்து ஏசப்பா பாதத்தில் பரிமள தைலத்தை ஊற்றுன அந்த சம்பவத்தை வச்சு நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க கற்றுக்குருவாங்க, உற்சாகமாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து மனப்பாட வசனம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு 5 பிள்ளைங்களை வந்து முன்னாடி நிற்க வச்சு அவங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்கலாம், அவங்கள சொல்ல வச்சு சொல்லலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு பேப்பரை நீங்கள் கட் பண்ணி, ஏன் அப்படி நான் இதை கட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் பாக்ஸ் ஷேப்பில் அந்த இதை கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இன்றைக்குள்ள தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் எனது காணிக்கை, 4வது நாள் தலைப்பு. இப்போ நம்ம அதுக்குள்ள வசனத்தை நம்ம படிக்க போகிறோம். மனப்பாட வசனத்தை நீங்கள் பிள்ளைங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க வந்து வயசானாலும் அந்த வசனத்தை மறக்க மாட்டாங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு டைமும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38. ஓகே டீச்சர்ஸ், இப்படி நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாட்டு கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆயிரும். அப்போ அவங்கள உங்கள் பக்கம் நீங்கள் திருப்ப வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சின்னதாக ஒரு கிளாப்போ அல்லது ஒரு ஆக்டிவிட்டியோ நம்ம அவங்களுக்கு செய்யும்போது அவங்க நம்மளை பார்ப்பாங்க. இப்பவும் கூட ஒரு கிளாப் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. என்ன அப்படின்னா வாட்டர் மில்லன், இப்போ எல்லோரும் வந்து சம்மர் டைம் அப்படின்றதுனால வாட்டர் மில்லனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் இந்த கேமு. இப்போ எல்லோரும் கையில் வாட்டர் மில்லன் எடுத்துக்கலாமா? பிள்ளைங்களெல்லாம் சும்மா அவங்க கையை நீட்டி வாட்டர் மில்லனை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வைங்க. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன், அடுத்து எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்க நம்ம கூட சேர்ந்து செய்வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 2 கட் கட், 1 2 ஸ்மாஷ் ஸ்மாஷ், 1 2 மிக்ஸ் மிக்ஸ், 1 2 ட்ரிங் ட்ரிங், 1 2 ட்ரிங் ட்ரிங். இதுதான் கிளாப். இதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவோ பிள்ளைங்களை வந்து ஸ்லோவாகவோ செய்ய வச்சு அவங்கள உற்சாகப்படுத்தலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோமா? 1 2 கட் கட், 1 2 ஸ்மாஷ் ஸ்மாஷ், 1 2 மிக்ஸ் மிக்ஸ், 1 2 ட்ரிங் ட்ரிங், 1 2 ட்ரிங் ட்ரிங். இப்படி நீங்கள் பிள்ளைங்களை வந்து செய்ய வச்சு அவங்கள வந்து உங்கள் பக்கமாக நீங்கள் வந்து கவனிக்க வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு கேம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம விபிஎஸ்க்கு வருவாங்க. இன்றைக்கும் நம்ம ஒரு கேம் வைக்க போகிறோம். நம்ம பாட சம்மந்தமாக இது வந்து நமக்கு இருக்கும். ஓகே, இன்றைக்கி கேமை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, சிண்டர்லா கேமுக்கு ரெடியா? லவ்லி கேமுக்கு ரெடியா? ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்பூனை வந்து அவங்க வாயில் கடிச்சிக்கிடுவாங்க. கடிச்சிட்டு இதுலேருந்து பாலை எடுத்து இந்த யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் வந்து அவங்க போடணும். யார் ரொம்ப போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர், முயற்சி பண்ணுறாங்க. சூப்பர், லவ்லி அக்கா 3 அடிச்சிட்டாங்க.
யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். டைம் முடிய போகுது. ஓகே, ஸ்டாப். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணுவோமா? அக்கா ரெடியாக்கா? 3, 6, 8 எடுத்திருக்காங்க லவ்லி அக்கா. சிண்டர்லா 9 எடுத்துருக்குறாங்க, லவ்லி அக்கா 8 எடுத்துருக்குறாங்க. நம்ம அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாப் பண்ணிடுவோமா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம இதே மாதிரி ஒரு கேம் வச்சுட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையிலையும் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட சின்ன ப்ரைஸ் ஒரு காரணமாக இருக்கும். இப்பவும் கூட உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோமா? சிண்டர்லா ஃபஸ்ட்டு ஜெயிச்சதுனால அவளுக்கு இந்த ப்ரைஸை நம்ம கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இந்த கேம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க முயற்சி பண்ணி அந்த பாலை எடுத்து இந்த கப்பில் போட்டாங்க. அவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் வாங்கினோம். அதே மாதிரி நம்ம ஏசப்பாவுக்கு கஷ்டப்பட்டாலும் முயற்சி பண்ணி நம்ம காணிக்க கொடுக்கும்போது ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பா நம்ம கொடுக்கறது நிமித்தம் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ கூட சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உண்மை துதிக்கிறோம் சுவாமி. டீச்சர்ஸ் இந்த 4 நாட்களும் ஆண்டவரே ஏசப்பா பிள்ளைங்களுக்காக செய்த எல்லா பிரயாசங்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதற்கேற்ற பலனை நீங்கள் கொடுப்பீராக எனக்கு கூட ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை உங்களுடைய மந்தையில் சேர்ப்பதற்கு ஒவ்வொரு டீச்சர்ஸையும் நீங்கள் பயன்படுத்திடுங்க சுவாமி. ஞானத்தின் ஆவியானவர் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்திடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.